கடப்பக்கம் போய் கேட்டால் தான் தெரியும் தக்காளி ரேட் என்னன்னு. ஏன்னா தொடர்ந்து நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது. மழையில் பார்த்தீங்கன்னா தக்காளி ரேட்டு எப்பயுமே அதிகமாக இருக்கும். நம்ம கிலோ கணக்கில் தக்காளி வாங்கி வச்சாலும் கண்டிப்பாக அதில் 4-5 பழம் கெட்டு போயிடும். இப்போ தான் ரொம்ப நல்ல பிள்ளையா வெங்காயம்லாம் தீர்த்து வச்சிருக்கிறேன். எப்பயுமே வாரம் வெங்காயம் தீருதோ இல்லையோ வாரம் 4 கிலோ 3 கிலோன்னு வாங்கி வச்சுட்டே இருப்பேன். 2-3 வாரமாக சரியாக உடம்பு சரியில்லாமல் இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் வேலை கம்மியாயிடுச்சா, அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஃபுல்லாக தீர்த்துட்டு தான் நம்ம வேறு வெங்காயமே வாங்கணும்னு நினச்சேன். தொடர்ந்து 2-3 மாதத்துக்கு நல்ல மழை காலம். அதில் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்னு அடிக்கடி கெட்டு போயிட்டு தான் இருக்கும். தக்காளி ரேட் என்னதான் அதிகமாக இருந்தாலும் சரி, பழைய தக்காளி தீர்த்துணும் இல்லை கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தக்காளி தொக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கி வச்சது முளைப்பு வரவே ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டால் செடியாக வளர்ந்துருன்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணி மசாலாம் போட்டு பரட்டி எடுத்து வச்சுட்டேன். ஓமலூர் போய் கிட்டத்தட்ட 2-3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வீட்டில் காய்கறி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. எப்போ சந்தைக்கு போகிறத நிறுத்தணும் அப்பிலேருந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்பப்போ வேணும்னு சொன்னால் மட்டும் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். வீட்டில் என்ன இருக்குது இல்லைங்கிறது நாம் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க சொல்கிறது என்னமோ நான் தான் இந்த வீட்டுக்கு பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மட்டுமா நிறுத்துறாங்க, இந்த வீட்டில் நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்கிற வார்த்தையை எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. ஆண்களுக்கு மேக்சிமம் சமைச்சு வச்ச சாப்பாடு கூட நம்ம தட்டில் போட்டு கொடுத்தாதான் ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க. எத்தனை பேர்த்த வீட்டில் ஆண்கள் பெண்களை எதிர்பார்க்காம சமைச்ச சாப்பாடு அவங்களே போட்டு சாப்பிட்றாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி நடக்கும். என்னை எதிர்பார்க்காம சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்குவாரு.